வணக்கம். மதுரையில் சித்திரை மாதத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய திருவிழாக்களில் ஒன்று கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய நிகழ்வு. இந்த கள்ளழகர் யார்? இவர் எதுக்காக வைகை ஆற்றில் இறங்குறாரு? மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்துக்கும் இவர் வைகை ஆற்றில் இறங்குறதுக்கும் என்ன தொடர்பு? இதை பற்றி விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம். அழகர் மலை என்பதும் கள்ளழகர் என்ற பெயரும் நாயக்கர் மன்னர்கள் காலத்தில் தான் வைக்கப்பட்டிருக்கு. புராண காலங்களில் இந்த மலைக்கு பேர் திருமாலிருஞ்சோலை என்றும், இந்த கோவிலில் வீட்டிற்கும் மூலவர் பெயர் பரமசுவாமி என்றும், உற்சவர் பெயர் சுந்தரராஜ பெருமாள் என்றும் புராணங்களில் கூறப்படுகிறது. பரமபதவாசல் திறந்து முதல்ல அழகர் இந்த இடத்துல தான் உட்கார்ந்தாரு அப்படின்றதுனால தான் இந்த இடத்துல இருக்கிற மூலவருக்கு பரமசுவாமி என்ற பெயரால் அழைக்கப்படுகிறார். இவர் ஏன் வைகை ஆற்றுக்களை இறங்கிறதுக்காக போனார்? அதாவது இந்த திருமாலிருஞ்சோலை என்ற இந்த மலையில் இருக்கக்கூடிய பரமசுவாமியை நோக்கி சுதபஸ் என்ற முனிவர் தவம் இருக்கிறாரு. அவர் தவம் இருக்கும்போது துர்வாசகர் தன்னோட சகாக்களோடு அங்கே வராரு. அப்போது அவர் துர்வாசகர் வர்றதை கவனிக்காமல் இவர் நீராடிட்டு இருக்கார். ஸோ இதை பார்த்து துர்வாசகர் கோவப்பட்டு மாண்டூகோ பவ அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுக்குறாரு. அதாவது தவளையாக நீ போக கடவுது அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட சுதபஸ் முனிவர் என்ன பண்ணுறாரு, நான் இந்த தவறு தெரியாமல் செஞ்சுட்டேன், பரமசுவாமி மேலே இருந்த ஒரு பக்தியில் நான் அவங்க வர்றதை நாங்கள் கவனிக்கலை, எனக்கு ஏதாவது ஒரு விமோச்சனம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ துர்வாசக முனிவர் என்ன சொல்கிறாருன்னா, விவேகவதி தீர்த்த கரையில் நீ தவம் இருக்கும்போது அங்கே இந்த சுந்தரராஜ பெருமாள் உனக்கு சாப விமோச்சனம் கொடுப்பாரு அப்படின்ட்டு சொல்கிறாரு. அதன்படி சுதபஸ் முனிவரும் விவேகவதி தீர்த்தத்தில் போயிட்டு தவம் இருக்கிறாரு. விவேகவதி தீர்த்தம்ன்றது தான் அந்த வைகை ஆறு. இப்போ தான் அதுக்கு வைகை ஆறுன்னு பேர். ஆனால் புராண காலங்களில் விவேகவதி தீர்த்தம் அப்படின்ட்டு தான் சொல்லப்படுது. உண்மையில் விவேகவதி தீர்த்தம், அதாவது இப்போ வண்டியூர் அந்த பகுதியில் தவம் இருக்கிற சுதபஸ் முனிவர், அதாவது மாண்டூக முனிவராக அங்கே இருக்கிறாரு. அவருக்கு சாப விமோசனம் கொடுக்கறதுக்காக தான் அவர் சித்திரை மாதத்தில் சித்ரா பௌர்ணமிக்கு அடுத்த நாள் வைகை ஆற்றுக்கிட்ட அவர் போகிறாரு. அங்கே இருக்கிற மாண்டூக முனிவருக்கும் சாப விமோசனம் கொடுத்துட்டு திரும்ப அழகர் மலைக்கு அவர் வராரு. மாண்டூக முனிவருக்கு சாப விமோசனம் கொடுப்பதற்காக மதுரையிலிருந்து கிளம்புற சுந்தரராஜ பெருமாள் அலங்காநல்லூரில் அவருக்கு அலங்காரம் செய்யறதுக்காக இறக்கி வைக்கப்பட்டு அலங்காரம் அங்கே நடக்குது. சுந்தரராஜ பெருமாள் அப்படின்றத விட சுந்தரம்னாலே அழகு தானே. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் அவர் என்ன சொன்னாங்க, அவரோட அழகை பார்த்து அழகர் அப்படின்ற பேர் அப்போ தான் அவருக்கு ஏற்பட்டுச்சு. அந்த பகுதியில் இந்த முக்குளத்தோர் இனத்தை சேர்ந்தவர்கள் தான் நிறைய பேர் இருப்பாங்க. முக்குளத்தோர்ன்றது கள்ளர், மறவர், அகமுடையார். இதில் கள்ளர் பிரிவை சேர்ந்தவங்க இந்த சுந்தரராஜ பெருமாளை குலதெய்வமாக வணங்கிட்டு வராங்க. ஸோ அந்த கள்ளர்கள் வழங்கிய பெருமாள் அப்படின்றதுனால தான் இவருக்கு கள்ளழகர் அப்படின்ற பெயரும் வந்துச்சு. அப்போது சுந்தரேஸ்வரர் மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த சம்பந்தமுமே கிடையாது. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்துக்கு திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய பவளக்கனிவாய் பெருமாள் தான் மீனாட்சி அம்மையை தாரை வாழ்த்து கொடுப்பாரு. அப்போது ஏன் இந்த ரெண்டு திருவிழாக்களையும், அதாவது கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய திருவிழாவையும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தையும் இணைத்து ஏன் இப்போது கதைகள் கூறப்படுகிறது? அதாவது மீனாட்சி திருக்கல்யாணம்ன்றது ஒரு சிலர் தை மாதத்திலும் ஒரு சிலர் மாசி மாதத்திலும் நடைபெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த காலத்தில் மதுரைன்றது நகரம். அந்த நகரத்தில் மக்கள் அவ்வளோவா தேர் இழுக்கிறதுக்கோ அந்த கல்யாண நிகழ்வுகளை பங்கேற்றுக்கிறதுக்கோ அங்கே நிறைய பேர் வர்றது கிடையாது. ஸோ அப்போ இருந்த நாயக்கர் மன்னர் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, கள்ளழகர் வைகை ஆற்றுல எழுந்திருக்கிறதே மீனாட்சி கல்யாணத்தை பார்க்குறதுக்காக தான். அவர் வர லேட்டாச்சு அப்படின்றதுனால
ப பவளவாயை பவளக்கனிவாய் பெருமாள் வந்து மீனாட்சி தாரவாத்து கொடுத்தார் அப்படின்ற ஒரு கதையை அங்கே திருச்சி கூறப்படுது. காரணம், வைணவ மக்களும் சைவ மக்களும் இணைந்து இந்த திருவிழாவை கொண்டாடும் போது மக்கள் வந்து அதிக அளவில் வந்து அங்கே வருவாங்க அப்படின்றதுக்காக தான் இந்த 2 நிகழ்வுகளுமே ஒரு கனெக்டிங் வச்சு ஒரு கதையை அவங்க உருவாக்கியிருக்காங்க. இந்த கள்ளழகரோட எதிர் சேவை திருவிழா அப்படின்ட்டு தல்லாக்குளத்தில் நடக்கும். அதை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அந்த திருவிழாவில் அந்த பெருமாளுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி, ஒரு பெரிய கண்ணாடியை வச்சு அதில் வந்து பெருமாளோட உருவம் தெரிகிற மாதிரி வச்சுருப்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மலையத்வத மகாராஜா அந்த ஊருக்கு பெருமாள் வரார் அப்படின்ட்டு அவருக்கு சாமரம் வீசுறதுக்காக வரார். அப்போது பெருமாளுக்கு பின்னாடி நின்று அவர் வந்து சாமரம் வீசிகிட்ருக்கார். அப்போ பெருமாள் கேட்குறார், ஏன் என் முன்னாடி வந்து நீ இதை செய்யலை? அவ்வளோ பார்க்குறதுக்கு நான் என்ன அவ்வளோ அசிங்கமாவாக இருக்கேன் அப்படின்னு கேட்குறார். அப்போ அப்படியெல்லாம் இல்லை, உங்கள் அழகுக்கு ஈடே கிடையாது. ஆனால் நாங்கள் முன்னாடி வந்து நிற்கும்போது அங்கே இருந்து உங்களை பார்க்கணுன்னு நினைக்கிற மக்களுக்கு அது மறைக்கும். அதனால் கூட எனக்கு அவங்களோட சாபம் எனக்கு வரலாம். அதனால தான் நான் பின்னாடி நின்று உங்களுக்கு சேவை பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறதா புராணங்களில் கூறப்படுகிறது. இன்றைக்கும் இந்த எதிர் சேவையின் போது பக்தர்கள் நிறைய பேர் வந்து அந்த சாமரம் வீசுறது, அதாவது விசிறி கொண்டு விசிறிக்கிட்டு இருக்குது, பக்தர்களுக்கும் பெருமாளுக்கும் வீசுறது நீங்கள் பார்த்துருக்கலாம். அப்போது மலையத்வத மகாராஜா இந்த நிகழ்வில் வந்து சாமரம் வீசும்போது அப்போ மீனாட்சி திருக்கல்யாணத்தில் எப்படி அவர் பங்கேற்றிருப்பார்? ஸோ இந்த கள்ளழகர் வைகை ஆற்றுல இறங்குற திருவிழாவுக்கும் மதுரை மீனாட்சியோட திருக்கல்யாணத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. மக்களை மடைமாற்றம் செய்வதற்காக இந்த 2 நிகழ்வுகளையும் தொடர்பு படுத்தி ஒரு வரலாறு நாயக்கர் மன்னர்கள் காலத்தில் உருவாக்கப்பட்டது. நான் கேட்ட வரைக்கும், நான் படித்த வரைக்கும் என்னோடய விளக்கத்தை இதை நான் கொடுத்துருக்கேன். நன்றி. நான் ஆஸ்ட்ரோ பானுமதி. மீண்டும் இதே போல் ஒரு பதிவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.